சோமாலியா நாட்டிலிருந்து பிரிந்து தனி நாடாக செயல்படக்கூடிய சோமாலிலாந்து என்ற பகுதியை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்திருக்கு இஸ்ரேல் அரசு. 1991 முதல் தனக்கென தனி அரசு, ராணுவம் உள்ளிட்டவைகளை கொண்டு இயங்கும் சோமாலிலாந்தை அங்கீகரிக்கும் முதல் நாடானது இஸ்ரேல். இந்த சோமாலிலாந்து ஏடன் வளைகுடாவின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. இதோட வடமேற்கில் ஜிபூட்டி, தெற்கு மற்றும் மேற்கில் எத்தியோப்பியா மற்றும் கிழக்கில் சோமாலியா ஆகியவற்றை எல்லையாக கொண்டுள்ளது. சோமாலிலாந்தின் உரிமை கோரப்பட்ட பிரதேசம் 1,76,120 சதுர கிலோமீட்டர்கள். 2024 ஆண்டு நிலவரப்படி தோராயமாக 6.2 மில்லியன் மக்கள் இங்க இருக்காங்க. சோமாலிலாந்தின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரம் ஹர்ஹீசா. ஆரம்பகால இஸ்லாமிய காலத்தில் 14 முதல் 15ஆம் நூற்றாண்டுகள்ல ஜெயிலாவை தளமாக கொண்ட அடால் சுல்தானகம் உட்பட பல்வேறு சோமாலிய முஸ்லிம் ராஜ்யங்கள் இந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கு. 1991 முதல் சோமாலிலாந்து சர்வதேச அங்கீகாரத்தை பெற விரும்பும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களால் இந்த பிரதேசம் நிர்வகிக்கப்படுது. சோமாலிலாந்தில் எத்தியோப்பியா, தைவான் உட்பட பல நாடுகளின் பிரதிநிதி அலுவலகங்களும் உள்ளது. இங்க தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு $852 உள்ளது. இங்குள்ள நாணயம் சோமாலிலாந்து ஷில்லிங்.